ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்மளோட வந்து ஆரி சார் இருக்காரு. சார் ஹாய் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் கிருத்திகா. வணக்கம் சார். சார் ஆரி ஆரி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டவுட் இருந்தது. ஆரி அப்படின்ற ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு. அப்புறம் நானே ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணேன் சார். அதில் வந்து மவுண்டன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்தது. நீங்கள் நிஜமாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இல்லை வந்து வாழ்க்கை அனுபவங்கள் உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சா? வாழ்க்கை அனுபவம் தான் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் பிறக்கும்போதே நம்ம கல்லை கட்டிட்டா பிறக்கிறோம், நம்ம வந்து பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு. ஸோ பிரச்சனைகள் தான் ஒரு மனிதனை வலிமையாக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கின அடி அப்படி, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் தான் சார். ஆமாம் ஆமாம். பேஸ்மெண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா பில்டிங் அப்புறம் இடிஞ்சு விழுந்துடும். அதனால் வாங்கின அடி பேஸ்மெண்ட்லேயே வாங்கினதுனால பேஸ்மெண்ட். உண்மையாகவே அதான் மீனிங்கா சார்? சி அந்த டைமில் நம்ம அதெல்லாம் பெருசாக யோசிக்கல என்ன மீனிங் என்னென்னு. தமிழில் வந்து சி இது ஒன்று இருக்குது, லைனுக்கு வந்து அரிமான்னு சொல்லுவாங்க, அரி அப்படின்வாங்க. ஸோ அப்புறம் முருகனுக்கு ஒரு பேர் வந்து ஒன்று சொல்லுவாங்க ஆரி அப்படின்னு சொல்லும்போது அது இலக்கியமாக சில விஷயங்கள்லாம் அப்போ சொன்னாங்க. இதெல்லாம் நான் பேர் வச்சதுக்கப்புறமா டிஸ்கவர் பண்ண விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேர் வைக்கல. சார் டாக்கிங் அபவுட் நெடுஞ்சாலை, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து நெடுஞ்சாலையில்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆடும் கூத்துன்னு ஒரு படம் வந்தது. ஸோ அது தேட்டரில் ரிலீஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் மாலை பொழுதுன் மயக்கத்திலே படம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது தான் நெடுஞ்சாலை. சார் ஆனால் நெடுஞ்சாலை வந்து எனக்கு இப்போ டக்குன்னு ஆரி சார் அப்படின்னு சொன்னால் அந்த உங்கள் கேரக்டர் நீங்கள் அந்த லுங்கி போட்டுட்டு அப்படி ரக்கெட்டாக வருது ஞாபகம் வருது. நீங்கள் எப்படி சார் அந்த கால் எடுத்தீங்க? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க அண்டு இப்படி ஒரு ரக்கெட்டான ஆள் நம்மளை வந்து அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்களோ, அப்படியே ஒரு சிக்னேச்சர் இமேஜ் பில்ட் ஆயிருமா, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? அப்போ பசிக்கிறவனுக்கு தயிர் சாதம் கொடுத்தாருன்னா பிரியாணி கொடுத்தாருன்னா. ஸோ நம்ம நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்தோம். நமக்கு பேக்ரவுண்ட் வந்து சினிமாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து பிரியாணி சாப்பாடுமே தானே. ஸோ ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் அவ்வளோ செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கையில் கொடுக்குறதுங்கிறது, அதுக்கு நிறையா வேறு ஆப்ஷன் தான் இருந்தது. சிம்பு பண்ணலாம், வேறு ஹீரோஸ் ஆப்ஷன் தான் இப்போ இருந்துச்சு. அப்போது கிருஷ்ணா சார் வந்து ஏன்னா ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகணும் கதை கூட, ஹீரோ டேட்ஸ் பண்ணி போகிறது கஷ்டம், நைட் ஷூட் ஃபுல்லாகவே, அப்புறம் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ஓடுறது எதுவுமே டூப் பண்ணக்கூடாது. எனக்கு அது மாதிரியே ஓடி மேலே ஏறி குதித்து எல்லா வேலையும் பண்ணணுங்கிறதுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போதே வந்து எகிரி குதிக்கிறது அதை பண்ணுறது இதுக்கெலாம் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது யூ ஹேட் டு ட்ரெயினா சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு? பேசிக்காக நான் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணதுனால இந்த கேரக்டருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு முன்னாடி தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெறியாக பண்ண படம் அது. அது தெரிஞ்சது சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிட்னஸ் கோச்லேருந்து ஒரு ஆக்டராக ட்ராக் மாறும்போது அதோட எங்கேருந்து அந்த ஸ்பார்க் இல்லை எங்கேருந்து வந்து ஐ திங்க் நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு தாட் எங்கேருந்து சார் வந்தது? அது தார்க்கு வந்தனால தான் பஸ் ஏறி ஊருக்கே வந்தேன். அதனால தான் வந்தீங்க, இல்லைனா ஊர்லேயே இருந்திருப்பேன். ஆமாம். பட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் தோணி இருக்கும்ல சார், இதுதான் கரெக்டான டைம், ஐ திங்க் இப்போ நான் இதுக்காக ஒர்க் பண்ணணும், ஐ ஷுட் கோ டுவர்ட்ஸ் மை கோல் அப்படின்னு ஒரு. ஏன்னா எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஊரில் அண்ணா வந்து அவர் இன்ஜினியரிங் படிச்சிட்டாரு, இன்னொரு அண்ணன் லாயர் படிச்சிட்டாரு, அக்கா எம்ஏபிஏ டீச்சரு, நம்ம 10th ஃபெயிலு. சார் நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், நீங்கள் 9th 2 வாட்டி பண்ணீங்களாமே? ஆமாம், ஃபெயில் ஆனால் 2 வாட்டி தான் பண்ணோம். அந்த வரலாறை பற்றி சொன்னீங்கன்னா சில பல பசங்களாம் பார்த்து நம்மளும் ஃபெயிலாக இருக்கோம்னா ஆரியனா ஃபெயிலாக இருக்காங்க, இப்போ நம்ம ஃபெயிலான என்ன அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி கிளப்பி விடுங்க எல்லாரையும். சார் அதை பற்றி சொல்லுங்கள். படிக்கல, ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா நான் தான் 5th வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நான் ஸ்கூல் லாஸ்ட்டு. எப்படி சார்? ஏன் காதல் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலாமா? இருந்திருந்தால் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இருந்தது க்ரஷெல்லாம், பட் அவ்வளோ சீரியஸாக அதுக்கு பின்னாடி அலைஞ்சு அப்படிலாம் அவ்வளோ சீரியஸான லவ்வெல்லாம் அது இல்லை. பட் எப்படி சார் 5th ஃபஸ்ட் கிரேட்லேருந்து லாஸ்ட் கிரேடுக்கு எப்படி சார்? ஏன்னா ட்ரெயின் பண்ணது எங்கள் அம்மா வந்து, எங்கள் தாத்தா வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஸோ அம்மா வந்து எப்படியாவது நல்லா படிக்கணுங்கிறதுனால அவ்வளோ ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸாமில் வந்து 100க்கு 100 இருக்கணும். நீங்கள் 99 98 வாங்கினாலும் ஆமாம் மிஸ் ஆச்சு, விசிறி கட்டை எடுத்து அடித்தாங்கன்னா அந்த கால்லாம் வீங்கிடும், அப்படி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, படிப்புனாலே எனக்கு வந்து ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடுச்சு, அவர்ஷன் ஆயிடுச்சு. அந்த படிப்பு மேலே இருந்த லவ் போய் படிப்புனால ஒரு பயம், அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆக்டர் ஆரியா வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டாக்கிங் அபவுட் ஆக்டர் ஆரி, நீங்கள் வந்து ஒரு ஸ்டபர்னான ஒரு பர்சனாக, நான் ஏன் கேட்குறேன்னா நடித்தா ஹீரோவாக தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி டெபியூ பண்ணது.
ஸோ ஆமாம், நான் அந்த டைமில் பண்ணும்போது வந்து உள்ளே சினிமாவுக்கு வரும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வருவோம், நமக்கு ஏதாவது ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். அப்புறம் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்துலாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நடித்தா நமக்கு வந்து ஹீரோவாக தான் நடிக்கணும். அந்த அமெரிக்க மாப்பிள்ளையே தான் வேணுமான்னு கேட்குற மாதிரி நடித்தா நம்ம ஹீரோவாக நடிப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் நிறையா எனக்கு இப்போ பாய்ஸ் படம்லாம் பண்ணும்போது நாங்கள் ஆடிஷன் போயிருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, யார் வேணால் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து நாங்களும் பண்ணி ஆஃபீஸ்லாம் தேடி அது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பாய்ஸ் படத்தில் இதே இஸ்மாயிலி சென்டரில் சாங் எடுக்கும்போதும் சரி, அங்கே போய் நான் க்ரௌடில் போயிட்டு அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷபீர் அண்ட் அமீர், அப்புறம் அவங்க ரஞ்சித், இவங்கெல்லாம் பசங்க இருக்காங்க. ஸோ நான் ஜிம்மில் வேலை பார்க்கும்போது அவங்க மூலியமாக தான் இந்த மாதிரி இப்படி ஒரு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். சினிமாவுக்கு பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் வந்து மாடல்ஸை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆடிஷன்ஸ்லாம் நடக்கும். ஒரு நாள் திடீர்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்ம சோமசுந்தர கிரவுண்டு டி நகரில் இருக்குது, மச்சான் பாய்ஸ் படத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படி வந்து அவனு. ஆனால் வந்து நல்ல ரிச் பாய்ஸாக கேட்குறாங்க. அதனால சொல்லி நல்லா க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னாங்க. நீ கொஞ்சம் கலராக தானே இருக்க வந்துடுறேன், நம்மளாம் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நம்ம தான் அந்த படத்தில் பெரிய ரோல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படி இப்போ பேண்ட்டெல்லாம் போட்டு இன்ஷர்ட்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இறங்கி வந்தேன். இறங்கி வந்து பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தாங்க. இந்த பக்கம் நீ போ, இந்த பக்கம் கலராக இருக்கவங்களாம் இந்த பக்கம், கருப்பாக இருக்கவங்களாம் அந்த பக்கம். அவ்வளோதான், அதில் அதோட ஃபில்டர் அவ்வளோதான். ட்ரெஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அதை கேட்டகரி ஒன்று, பார்க்க ஒரு தலைக்கெல்லாம் சீவி நீட்டாக ஷூ போட்டிருக்காங்களான்னு இப்படி 2 பக்கம் பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு ஓகே, அந்த பாய்ஸ் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் அந்த பின்னாடி ஓகே நின்றுங்க அந்த பக்கம்ட்டாங்க. ஏன்னா இந்த பின்னாடி நின்று நம்ம என்ன பண்ணுறது, பின்னாடி நிற்கிறதா நம்ம வேலைன்னு தெரியல, வேலையே நிற்கிறதா அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. இஸ்மாயிலி சென்டரில் அந்த சாங் எடுக்கும்போதும் போச்சு. ஸோ அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம பாட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம ஃபேஸு முன்னாடி தெரிஞ்சு எனக்காவது ஒரு இவர் தானே முன்னாடி நின்னார், இந்த படத்தை வச்சு தான் நடித்தார் அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடாது. முன்னாடி கொண்டாந்து நிற்க வைப்பாங்க, நான் அப்படியே நகைஸாக பின்னாடி போய் நின்றுருவேன், நான் பின்னாடி தெரியாமல் நின்றுருவேன். அப்படியே இந்த படம் மாதவன் சாரோட படம் வந்து ரன்ல, அந்த படத்துக்கு பீச் சாங் காதல் பிசர் சாங் வந்து, ஆமாம் அந்த படத்து சாங்க்கு வந்து நான் வந்து அப்போ அது என்ன ஆயிடுச்சு, போனால் வந்து ஒரு 1500 கொடுப்பாங்க, ஒரு 10 நாள் வாடகை காசு இருக்காது, சாப்பிட காசு இருக்காது. அப்போ ஒரு 5 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தால் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 5000 6000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷூட்டிங் பண்ணோம். அப்போ அங்கே வந்து இதே தான் வெயிலில் ஷூட்டு. அப்போ வந்து யார் நம்ம ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து அந்த பாட்டோட கொரியோகிராஃபர், ஜீவா சார் வந்து கேமரா, ஸோ லிங்குசாமி சார் டைரக்ஷனு. ஸோ அந்த சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, 2 நாள் 3 நாள் போயிடுச்சு. கடைசி நாள் வந்து இந்த ஷாட்லாம் அக்கேலா ஷாட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நோபல் மாஸ்டர் கொடுத்துட்டு போயிட்டார். என்ன கொடுத்து சரி அந்த ஷாட்லாம் எடுத்துடுறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அதே தான் தேடி கொண்டாந்து பிடிச்சி முன்னாடி நிற்க வைப்பாங்க. அப்படியே போய் தொப்பியை போட்டு அப்படியே அந்த ஷாட் ஆரம்பிக்கும், அப்படியே பின்னாடி போய் அங்கே போய் நிற்பேன் பின்னாடி. ஏன்னா சாங்கில் வந்து தெரியக்கூடாதுங்கிறனால பின்னாடி போய் நிற்பேன். வந்து டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரகிள் சார், இன்னொன்று சைட் பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் பாரதி ராஜா சார், கேவி சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? வாட் டிட் யூ லேர்ன்? இட் வாஸ் வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ப்ரௌடாக சொல்லலாம், இண்டஸ்ட்ரியில் பாரதிராஜா பாலச்சந்திரன் சாரோட சேர்ந்து நடித்த ஒரே ஹீரோ தான் சொல்லலாம், அது சங்கர் சார் ப்ரொடக்ஷன் தான். அதுக்கு வந்து தாமிரா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் ஸோ அடமெண்ட் அது. ஏன்னா இவங்க 2 பேர் டேட்டுக்கு ஈக்குவலாக பிருத்திவிராஜ் பண்ணுறதா இருந்தது அந்த ரோல். அப்புறம் நிறைய ஹீரோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களோட டேட்டே நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும், அவங்க ஏஜ் இதெல்லாம் இருந்ததுனால இன்னொரு ஹீரோவையும் நம்ம அவங்க டேட்டை பேஸ் பண்ணி இவங்க மேட்ச் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால சரி ஒரு நியூ ஃபேஸ் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்ததுனால சரி ஓகே, தாமிரா சார் வந்து எனக்கு அந்த ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு ஓகே இவனை வச்சு மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் பட் என்ன தான் நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம கற்றுக்கிறத விட ஒரு 2 லெஜெண்டோட சேர்ந்து பண்ணும்போது லைக் கண்டிப்பாக சில விஷயங்கள் அவங்க கிட்டேருந்து ஒரு சில ட்ரெய்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணியிருப்பீங்களா சார், இந்த மாதிரி நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 விஷயம். வாட் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து பாலச்சந்திரன் சாரோட தான் ஷூட்டு. ஸோ பாலச்சந்திரன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், ஆனால் அவரை வந்து மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸ்பாட்டில் தான் நம்ம மீட் பண்ணோன்னே அவர் வந்து கேட்டேன். அப்புறம் இந்த மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருப்பி வந்தோடனே வந்து யார் இவன் தானா, வா அப்போ வந்து கிளிசரின் போடாமே நான் அழுது நடிச்சுட்டு வந்தேன்.
அப்போ வந்து எல்லாரும் கூப்பிட்டு மானிட்டரில் உட்காந்து பார்க்குறோம். பார்த்துட்டு ஓ நீ பெரிய நடிகனா கிறிஸ்டின்லாம் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு தட்டி கொடுத்துட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ தான் தாமிராஜ் சொன்னார் அவர் கிளிசரின் போட்டால் பிடிக்காது. ஸோ ஏன்னா நீ ஃபீல் பண்ணால் அது உணர்ந்து அழுகணும். அது என்ன கிளிசரின் போட்டு தான் அழுக வரணும். அப்போ நீ அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகலைன்னு எங்களெல்லாம் சொல்லுவார்றா. பட் உனக்கு நல்ல விஷயம் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாருன்னு. அதே மாதிரி இந்த பக்கம் பாரதிதாசரோட போட்டிங்கன்னா இவர் என்ன அவர் என்டையராக சவுண்டிங் அவரோட பாடி லாங்குவேஜ் வேறு. எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஆள். இவர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருப்பார். அவர் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஆள். ரெடி கேமரா ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டு இப்படியே பேசுவார். இவர் வந்து அவரும் நடிக்கணும். ஆனால் அவர் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக அவரோட முகபாவனைகள்லாம் பேசி நான் அவரே பார்த்துட்டு இருக்கிறேன். நடிக்க வேண்டியது மறந்துட்டீங்களா? இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார் ஆள் வந்து டேய் என்னடா டேக் பாயிண்ட் இருக்குது என்ன எங்கே பேச வேண்டிய டைலாக் எங்கடா எக்ஸ்பிரஷன் இதை பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு திருப்பி பண்ணேன். 2 டேக் போச்சு 3 டேக் போச்சா. அவர் என்ன பண்ணார் டப்புன்னு என்ன பண்ணார் டேய் கீழே கொடுறா. இப்போ கண்ணு கலங்கிருக்கணும். அந்த ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல இப்போ தாலி கட்டணுமா வேணாமா ஒரு டிசிஷன் இருக்கனால கீழே குண்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கூணிச்சு தலையை அமுக்கி வச்சுட்டாரு. அமுக்கி வச்சுட்டு ஏன்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் தலைக்கு வந்துடும் அப்படிங்கிறனால தலையில் இப்படி நீங்கள் குனிய வச்சிட்டிங்கன்னா தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் டக்குன்னு உடனே எந்திரிச்சு கேமரா ரெடி ஆக்ஷன் ரோலிங் அப்படின்னா எந்திரிச்சாரு டப்புன்னு ஒரு அடி விட்டாரு அப்படியே ஸோ அப்படியே முடிச்சு அப்படியே பண்ணாரு. சார் ஆனால் அதான் உண்மைதான் சார். இப்படி அமுக்கி நம்மளுக்கே ரெட்டு ஃபேஸ்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது அடிச்சுட்டு அதை அப்படியே பண்ண வச்சாரு. அதெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நடிக்க தெரியாதவங்களாம் அவங்க எப்படிலாம் வேலை வாங்கி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்து இட் வாஸ் வெரி ஆசம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மெக்கானிசமாக அவங்களை எப்படி வேலை வாங்கணுங்கிறது வந்து அது பாரதிராஜா பாலாஜி சார் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அப்போ இருந்து அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க. அதனால தான் நமக்கு ஒரு கமல் சார் ஒரு ரஜினி சார் கிடைச்சாங்க. சார் இப்போ எங்களுக்கு ஆரி சார் வந்து ஒரு ஆக்டராக நம்ம நிறையா பேசிட்டோம். பட் உங்களோட டிஃப்ரெண்ட் இன்னொன்று சைட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஒரு சைட் ஆஃப் ஆரி சார் எப்போ ஆரம்பிச்சது? இது நமக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னைக்கு நான் வரும்போது எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ கிருத்தியாக கொடுக்குறேன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேரோட ஹெல்ப் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, அன்கண்டிஷனலாக அவங்க பண்ண உதவிகள் இருக்குது. அப்போ நமக்கு கிடைச்சது திருப்பி நம்ம ஏதாவது ஒரு வகையில் திருப்பி கொடுக்கணும்ல சொசைட்டிக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று நமக்கு கிடைக்கிற ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் போது அதையே நம்ம செய்யாமல் இருக்கணுங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. ஏன்னா நம்மளால் இன்றைக்கி ₹1 செய்ய முடியுது, அதே ஃபேஸ் வேல்யூ இருந்தால் நம்மளால் ₹10 செய்ய முடியுது. அப்போ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய இடங்கள்ல நிறைய நேரம் சும்மா நீங்கள் போய் நின்னாவே உங்களுக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஏன் இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்க தவறாது? பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இப்போ ஆரி சார் லைஃப்பில் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நடந்தது, எப்படி நடந்தது? லைஃப்பில் நடந்த லவ் உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா என்ன? நம்ம லைஃப்பில் எவ்வளோ எமோஷன்ஸ் கடந்து வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயிரோட்டமாக வச்சுக்கிறது லவ் தான். ஸோ அந்த இப்போ இந்த இன்டர்வியூ கூட என்ன நான் அலைவாக வச்சுக்கிறது நான் வச்சுருக்கிற லவ் தான். ஸோ அந்த லவ் இல்லாமல் லைஃப்பில் நகரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லவ் இஸ் எவ்ரி திங். வித்தவுட் லவ் வி ஆர் நத்திங். இந்த அந்த ஃபாதர்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நடந்த சேஞ்சஸ் இல்லை உங்கள் பசங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்ட சில விஷயங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்களே, இப்படி இருந்த நானா இப்படி ஆயிட்டேன், இதெல்லாமா பண்ணுறேன் அந்த மாதிரி? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் சார். ஏன்னா நம்ம ஒரு பேச்சுலராகவே ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும், அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம ஷூட்டிங்கில் இருப்போம், இல்லை ஏதாவது டிஸ்கஷனில் உட்காந்துருப்போம், 10 மணி 11 மணி 12 மணி. இல்லை டைமுக்கு போகணும், ஒரு ஆள் அங்கே இருக்காங்க, மற்ற வேலையெல்லாம் காலையில் தான் வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஷெடியூல் பண்ணிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐயோ நம்ம அப்பா ஆகிட்டோமா, நமக்கு ஒரு குழந்தை இருக்கா, இது இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, அது ஆர்கானிக்காக அது குழந்தை வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு கோவம் ஒன்று எனக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரு. எனக்கு ஏதாவது ஒன்று நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, இது கரெக்டாக நடக்கணும், இது நான் சரியாக நடந்துக்கிறேன், நீங்கள் எப்படி நடந்துக்கல, இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது சார். ஆனால் ஜென்ரலாக பர்ஃபெக்டாக இருக்கவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே சார்? அது இங்கே தப்பாக இருக்குது கிருத்திகா. இப்போ இங்கே என்னென்னா இங்கே சரியாக இருக்கிறவங்க தான் இங்கே பிரச்சனையாக சொல்கிற மாதிரி சொசைட்டி உருவாயிடுச்சு.
இங்கே அப்படி ஆயிடுச்சு. ஐயோ! அதையே ஏன்ப்பா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதானே அப்படி ஆயிடுச்சு. அந்த எதிர்பார்ப்பே தப்புன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனநிலை இங்கே ரொம்ப உருவாயிடுச்சு. அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தை வளர வளர என்னோட அந்த கேரக்டரில் இருக்க சேஞ்சஸ் என்னென்னா, முன்னாடி அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, இது ஏன் இப்படி பண்ணலை, இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு டோன் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் லைஃப். இப்படிதான் இவங்க எப்படி அக்செப்ட் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம சரியாக வாழணும், சரியாக செய்யணும்னு நினைக்கிறோம். அது எல்லாருக்கும் அப்படி இல்லை. அவங்களுடைய தாட் ப்ராசஸில் அவங்க அதை அப்படி அவ்வளோதான் பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்கலாம். அவங்களுக்கு அது அவ்வளோதான் கரெக்டு. எனக்கு அதை விட இன்னொரு லெவல் பண்ணாதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். என்னை விட இன்னொருத்தவங்களுக்கு இருக்கலாம். அப்போது நம்ம சரியாக பண்ணுற வேலையை நம்ம சரியாக செஞ்சுருவோம். அவங்களால அவங்களுக்கு அதுதான் சரி. ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை அதை நமக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வச்சு அதை பெஸ்ட்டாக பண்ணிக்கணுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வந்து என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்து கிடச்சிது. அப்புறம் நம்மளே கொஞ்சம் ஓகே, அவங்களுக்கு அது முடியுது, நம்மளால் முடிஞ்சால் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு போவோம். எல்லோரும் பெஸ்ட்டை கொடுங்க, நம்ம ஏன் மூச்சை கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ இட்ஸ் அது ஒரு இடத்துல சினிமாவுக்கு வரும்போது மட்டும் அது நிறைய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரு ஃப்ரேமுக்கு வேலை செய்யணும். ஸோ என் லைஃப்பில் நான் எனக்கான விஷயத்தை மட்டும் நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் கொடுக்கலன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த இன்டர்வியூவில் நீங்களும் நல்ல கேள்வி கேட்கணும், நானும் அதுக்கு சரியாக பதில் சொல்லணும். அதுதான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு 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 பாட்காஸ்ட்டை உட்காந்து பார்க்கும்போது என்ன இந்த இன்டர்வியூவில் ஆரி புதுசாக அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணார், வாட் இஸ் அ டேக் அவே. எதர் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வந்து என்டர்டைன்மெண்ட்டாவது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு எதுக்கு அவங்க டைமை நம்ம பாட்காஸ்ட் பார்த்து வேஸ்ட் பண்ணணும். ட்ரூ. Beautiful, sir. Sir, thank you so much for being on the show and sharing your small moments with us. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்கறதுக்கு. I hope audience also enjoy. And thank you so much, sir, for being on the show with me. Thank you so much. Thank you.